ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்த்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விலாக் வந்து சாட்டர்டே எடுத்ததுங்க. இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விலாகில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு 6:30க்கு தாங்க எந்திரிச்சோன்னு அந்த அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா மாவாட்டுறதுக்காக நாளே எல்லாம் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மிட் நைட்டில் பால் ஆத்துறக்கு எந்திரிச்சேன். அப்போ வந்து அரிசி நல்லா ஊற வச்சிட்டேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. காலையில் வந்து கிரைண்டரில் மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெள்ளை ரவை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். எனக்கு எப்பயுமே தேங்காய் சட்னி கூட கொஞ்சம் சுகர் வச்சு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மதியத்துக்கு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் வெறும் டிஃபன் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி குழம்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் அளவு கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் இன்றைக்கி நல்லா போட்டு வந்து ஊற வைக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். பருப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30க்கு வந்து ஊற வச்சுருந்தேன். நான் ஊற வச்சுட்டு அடுத்த வந்து மாவு ஆட்டியும் முடிச்சிருச்சு. அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா கையோட நான் மாவு ஆடையிலே உப்பையும் சேர்த்து போட்டுருவேன். இனி ஒன்ஸ் நல்லா கலந்து வச்சுட்டு நான் மாவு ஊற்றி வைக்கிறேன். அந்த பாக்ஸில் ஊற்றி வச்சு நான் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் வந்து வெளியே வச்சுட்டு அப்புறம் எடுத்து தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். மாவாட்டி முடித்தோம் அந்த இடம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 11 வரைக்கும் ஆயிடுச்சு. மணி வரவங்களும் சரி ஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். மீன் தொட்டி ஒழுகுது தெரியலையா? மீன் தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கிராக் ஆகிருக்கும் போல். தண்ணி ஃபுல்லாக வெளியே வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. மணி 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னார் லைட்டாக என்ன இந்த இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இருந்துட்டு அப்போ என்ன சொன்னேன்னா தண்ணி வந்து தொட்டி ஃபுல்லாக ஊற்றிருக்கீங்க, அது வந்து எவாப்ரேட் ஆகி லைட்டாக வந்து கசியமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் வந்து பார்த்திங்கன்னா மணி சொன்ன மாதிரி லைட்டாக வந்து அங்கே எங்கேயோ கிராக் ஆகிருக்கும் போல். அதனால் வந்து லைட்டாக ஒழுகிட்டுருக்கு. உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு. உங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு தான் பாத்துக்குது. அம்மா அடிச்சுச்சாமா. வா உள்ள வா. அம்மா எங்க அடிச்சு? நான் அடிக்கவா? 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 நான் எங்க அம்மாங்க வீட்டுக்கு போறேன். இல்ல இல்ல நான் போறேன்ப்பா. நீ உன் மகளை வச்சே பாத்துக்க. உனக்கு யாரை பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா? அப்ப அம்மா பிடிக்கும் அடிக்க சொல்ற? நாடகக்காரி. எவ்வளவு பெரிய நாடகக்காரி தெரியுமா? அடிக்கவா? நான் பஸ்ஸுக்கு போறேன். பாய். சரி போ போ அப்படி போ. பாய். நான் பஸ்ஸுக்கு போறேன். நீ உங்க அப்பாட்டே இருந்துக்க. அடிக்க சொல்லிட்டல. போ அம்மா ஊருக்கு போ. நீ வேணாம். பாய். பாய். பாப்பாலாம் ஒன்றும் தேவையில்லை. வெங்காயம் உரிக்கிறியா? உருண்டை குழம்பு வேணும்னு கேட்டதுக்கு என்ன உரிக்க விடுற? காலிலேருந்து எனக்கும் நல்ல வேலை. மாவாட்டினேன், ஏகப்பட்ட வேலை. நான் இது பருப்பு ஊற வச்சுட்டேன். வெங்காயம் மட்டும் உரிக்கணும், அவ்வளோதான். நான் போய் அந்த சின்ன சின்னதாக நறுக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கிடுறேன் அதுக்குள்ள. ஏன்னா டைம் பண்ணலாம். என்ன பிலிக்கி என்னைக்கு ஸ்கூலு? 10ஆம் தேதியா? எத்தனாவது போற பிலிக்கி? எதுக்கு உன் பேர் பிலிக்கின்னு வச்சாங்க? பிலிக்கின்னா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால இப்ப கருப்பாயிருச்சு. அதாவது இவங்களுக்கு புரியாது. பிலிக்கினா என்ன? பிலிக்கி அப்படின்னா புரியாதுல்ல. வெள்ளையா இருக்கவங்களுக்கு கன்னடத்துல வந்து எங்க என்ன இருந்தாலும் பிலிக்கி கலர் மகிழினி வராதுல. பிலிக்கி எவ்வளோ கலரு? உங்க அண்ணன் வச்ச பேரா? வெள்ளையம்மா அப்படின்றது தமிழ்ல, கன்னடத்துல பிலிக்கி. இந்த பிள்ளை பேரு வெள்ளையம்மா. அந்த பேர் வச்சிருமா? பிலிக்கி தான் நல்லா இருக்கு. சரி இந்த பிள்ளை பேருண்ணா? இந்த அக்கா பேருண்ணா? சேமா உன்னோட உண்மையான பேர் என்ன? அதுவே எனக்கு தெரியல. இந்த பிள்ளை பவ்யஸ்ரீயா? உனக்கு தெரியாத பேரு? சத்தியமா உன் பேர் எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரியுமா மீனா? தெரியுமா?
எனக்குலாம் உண்மையிலே தெரியாது உன் பேர். இன்னைக்கு தான் தெரியும். சத்தியமாக தெரியாது. ஒரு அரிசி நமக்கு எவ்வளோ ஆகுது? 40 நாள் வரும். பாரு இன்னைக்கு அதுவும் வந்துச்சு சார். எப்பவுமே இதுலேயே ஒரு 40 நாள் ஒரு இல்லாட்டி ஒரு சில நேரம் 30 நாள் வரும். அவ்வளோதான். யூஸ் பண்ணுறத பொறுத்து. அப்போ சோறுலாம் இருந்தால் 10 நாள் சேர்த்து வரும். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், கருவேப்பிலை, தனி மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் அவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து மாற்றிக்கலாம். பருப்பு கூட பார்த்திங்கன்னா 4 வரமிளகா, அது கூட வந்து 2 துண்டு வந்து இஞ்சி, கொஞ்சமாக வந்து பூண்டு, கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு ஆட் பண்ணதை நான் காட்டல, சோம்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சதை பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தலை எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையான அளவு வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பாலாக வந்து இப்போ உருட்டி எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அடுத்த வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்து ஒரு 3 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து திரும்பி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளையும் நம்ம வந்து லைட்டாக வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்து அந்த விழுதை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல். தேங்காய் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் போட்டேன். நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலாம் நம்ம வந்து நல்லா புளியை கரைச்சி நம்ம உள்ளே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த உருண்டையே எடுத்து உள்ளே போடணுங்க. உருண்டை திரும்பி நம்ம உள்ள குழம்புக்குள்ளே போடுறையில் வந்து அடுப்பை வந்து ஸ்டிம்மில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த உருண்டையை மெதுவாக வைக்கணும். மீன் குழம்பு எப்போ வைக்கல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மீன் வந்து உடஞ்சிராம அளவுக்கு வைப்போம்ல, அதே மாதிரி தாங்க. உருண்டையும் போட்டு விட்டு நான் லைட்டாக வந்து அந்த குழம்பு எடுத்து மேலே அப்படி வந்து ஊற்றி விட்டேன். உருண்டையை நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு திரும்பி வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம பார்த்திங்க அப்படின்னம்னா உருண்டையை மெதுவாக எடுத்து திருப்பி உள்ளே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து மல்லித்தலை தூவி வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வந்து பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் விடுபட்டு போயிருந்தாலும் என்ன ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்னடா பாதி உருண்டையை காணா, 4 உருண்டை தான் இருக்கு. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? மண்டே குழம்பு நல்லா திக்காக சூப்பராக வந்துருந்துச்சு. மணியும் நல்லா இருக்குன்னாங்க. ரித்வினும் இருந்துட்டு எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் தம்பிக்கு ஊட்டி விட்டேன். சாப்பிட வச்சுட்டு பிள்ளைங்க நல்லா மதியம் தூங்கிட்டாங்க. சரியான மழைங்க. எனக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்து அது கூட இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் சூடாக வந்து டீ வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா மழை பெஞ்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு மணி தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார். மண்டே வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பனுங்க. காய் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் கனிவெடி அப்படின்ற ஏரியாவில் வந்து சந்தை எப்பயும் போட்டிருப்பாங்க. சாட்டர்டே வியாழக்கிழமை சந்தைக்கு தான் போக முடியல. இன்றைக்கி சனிக்கிழமை சந்தைக்காச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து மணி கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்க வச்சுட்டு அப்படியே நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேர் வந்து போய்கிட்டு இருக்கோம். பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் பாரு செம்ம லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிட்டு போனார். நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இங்கிட்டு தான் வந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 2 பைபாஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து கடை இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
இந்த சந்தை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு, நிறைய கூட்டம் வரும். ஆனால் மழை பெஞ்சிருக்கனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிகிட்டே போனேன். ஆனாலும் ஓரளவுக்கு இருந்துச்சு. கடைகளும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. என்ன காய்கறி விலை தான் எக்குத்தப்பாக இருந்துச்சு. உள்ளே போனோம், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். வெங்காயம், இந்த கீரை, இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். பார்க்கலாம். யாரு? மித்ராவா? பாவக்கா எங்கே இருக்கா? நடா போகலாம். கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன மித்ராவெல்லாம் வீட்டுக்கே வரதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சம்மர் கிளாஸுக்கு வேறு ஏதோ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்களாமா, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவளை நானே வந்து சந்தையில் தான் மீட் பண்ணேன். இந்த லீவே முடிஞ்சிருச்சு பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. மணி சந்தைக்கு போனதுக்கப்புறம் எங்களை இறக்கி விட்டு அவரும் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டார். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீ வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த சோஃபா கிழிஞ்சிருச்சுல, அதை தூக்கி மேலே போடணும். பாப்பா அதை நோண்டி நோண்டி அந்த பஞ்செல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்ருக்கா அப்படின்னு சொன்னனால, சரி வண்டி நிப்பாட்டிட்டு வரேன், முதல்ல இன்றைக்கி தூக்கி மொதல் வேலையை மேலே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அழுகலையா? யார் பிஸ்கட் கொடுத்தா? தாத்தாவா? யார் கொடுத்தா? இந்த சோஃபா திருப்பூரில் எப்போ வாங்கினது தெரியுமா? பிச்சு பேன் பார்த்துட்டீங்க. இனி இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த பஞ்சை நோண்டி நோண்டி தின்றுவா போல உன் மக. அதனால இந்த சோஃபாவை தூக்கி மேலே போட போகிறோம். இனிமேல் சோஃபாவே வேணாம். நீ பஞ்சு தின்றதுக்கா? சோஃபா இல்லை, உங்கள் அப்பா வாங்கி தர சொல்லு. வேற சோஃபா வாங்கிக்கணும். சரியா? பெரிய வேற வாங்கி நம்ம வச்சுக்கலாம். கிழிஞ்ச சோபால வேணா நீ டெய்லி மாடியில் போய் படுத்துக்க. இந்த பஞ்ச பூரா நோண்டி நோண்டி தின்றுவா போல விட்டா. அம்மாங்க வீட்டில் மேலே இந்த சோஃபா தாங்க நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். இன்னும் 2 பெருசு ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரி சிங்கிள் சோஃபா ஒன்று இருக்குது. அது 2 கொஞ்சம் நீட்டாக புதுசாக இருக்கும். இந்த பிள்ளைங்கக்கிட்ட அதுவுமே ஏறி குதிச்சு அதையும் பிச்சிருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு சோஃபா இல்லாமல் இருக்கட்டும், அப்புறம் மெதுவாக அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக திருப்பூரில் இருக்கையில் என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி டைம் வந்து இந்த சோஃபா ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த சோஃபா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திருப்பூர்லேருந்து காலி பண்ணிட்டு வரையில் அங்கே அந்த வீட்டில் வந்து எலி தொல்லை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. அந்த பெரிய சோஃபா 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்க சோஃபாவில் வந்து கீழே எலி வந்து கொஞ்சம்லாம் டேமேஜ் ஆகிருச்சு. அதை அப்பா வந்து ரெக்ஷின் கவர் வாங்கிட்டு வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதை வாங்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கி கீழே போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப வேர்க்குது. ஜன்னல் கூட வேர்த்துருச்சு. அங்கே போய் ஜன்னல் கூட வேர்த்துருச்சு. போட்டுடணும். ரொம்ப பண்றேன். இப்போ பாடா பேஜரா பிடிக்காத மச்சான் பாப்பா. இது ஒன்னு சேர்த்து. இது ஒன்னு சேர்த்து. அப்படியே நான் ஜெயிச்சிட்டேன். அத பார்த்து ஜெயிச்சிட்டேன். இப்போ மீனா அப்பா மணி அந்த நாள் கூப்பிடு. எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட லாஸ்ட்டு. மணிகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், மணிக்கு வந்து மேக்ஸிமம் சீரியல் பார்க்குறது வந்து பிடிக்காது. இன்னையோட அது முடியுது, ப்ளீஸ் இன்றைக்கி ஒன்று டைம் நான் உட்காந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த சீரியல்லாம் பார்ப்பீங்க? இந்த சீரியல் வந்து இன்னையோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.